ஓகே. ஸோ இப்போ வந்து நமக்கு ஒரு ஸ்டார் கனெக்டட் சிஸ்டம் அல்லது டெல்டா கனெக்டட் சிஸ்டம் இருக்கு. ஸோ அதை வந்து ஸ்டார் டு டெல்டாவோ அல்லது டெல்டா டு ஸ்டாரோ கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸை சீரிஸ் பேரல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த கால்குலேஷன்ஸ் யூஸ் ஆகுங்க. ரைட் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு ரெண்டு எண்ட் இருக்குங்க. ஸோ ஒன்று வந்து ஸ்டார்டிங் எண்ட்னு வச்சுக்குவோம், இன்னொன்று ஃபினிஷிங் எண்ட்னு வச்சுக்குவோம். அதே மாதிரி 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 3 ரெசிஸ்டன்ஸுக்கும் ஒவ்வொரு ஸ்டார்டிங் எண்ட் ஒவ்வொரு ஃபினிஷிங் எண்ட் இருக்குங்க. ஓகே. இப்போ இந்த டெல்டா கனெக்ஷன் எப்படி கனெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி டெல்டா ஷேப்லேயே தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஸோ ஒரு ரெசிஸ்டன்ஸினுடைய ஸ்டார்டிங் எண்டும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸினுடைய ஃபினிஷிங் எண்டும் ஜாயின் பண்ணி இந்த சீக்வன்ஸில் ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, 3 ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் டெல்டா நெட்வொர்க். ஓகே. 3 ரெசிஸ்டன்ஸினுடைய ஃபினிஷிங் எண்டை மட்டும் எடுத்து ஒரு பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு மீதி இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் எண்ட் எல்லாத்துலேயும் சப்ளை கனெக்ட் பண்ணாங்க அப்படின்னா அது ஸ்டார் கனெக்ஷன். ஓகே சார். ஸோ டெல்டா கனெக்ஷன் ஸ்டார் கனெக்ஷன் நமக்கு கிளியர் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கு. டெல்டா மட்டும் பார்த்துக்குவோம். ஸோ ஏபிசி அப்படின்னு 3 பாயிண்ட் இருக்கு. ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்ஏபி, பிக்கும் சிக்கும் இடையில இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்பிசி, சிக்கும் ஏக்கும் அல்லது ஏக்கும் சிக்கும் இடையில இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏசி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இதை டெல்டாவை ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ரெசிஸ்டன்ஸ் வேணும். ஆர்ஏ, ஆர்பி, ஆர்சின்னு கிடைக்க போகுது. அப்போ அந்த ஆர்ஏ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா மட்டும் பார்த்துக்குங்க. ஸோ ஆர்ஏ மட்டும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்ஏ ஈக்குவல் டு இந்த ஏங்கிற பாயிண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எது? ஆர்ஏபி, ஆர்ஏசி டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்ஏசி. ஸோ இந்த மூணையும் ஆட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூமினேட்டரில் வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த பாயிண்டில் பார்க்குறோமோ அதாவது ஆர்ஏனா ஏங்கிற பாயிண்ட் கூட அசோசியேட் ஆகிருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் ஆர்பிசி இதை டோட்டல் ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே. ஆர்பி. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஆர்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அதே மாதிரி தான் பி கூட அசோசியேட் ஆகிருக்கிறதெல்லாம் எதுங்க? ஆர்ஏபியும் ஆர்பிசி வந்து அசோசியேட் ஆகிருக்கு. ஸோ நியூமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏபி ஆர்பிசி டிவைடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் ஆர்பிசி. ஓகே. அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்சி ரெசிஸ்டன்ஸ். ஆர்சி ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர்ஏசி ஆர்பிசி. ஸோ சி கூட அக்காமடேட் ஆகிருக்கிறது எது இல்லைங்க? ஆர்ஏசி ஆர்பிசி டிவைடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் ஆர்பிசி. ஸோ இப்போ இந்த கன்வர்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டு ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறப்ப நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாங்க? ஸோ எந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர்ஏ வேணுமா அப்போ ஏ கூட அக்காமடேட் ஆகிருக்கக்கூடிய ரெண்டு ரெசிஸ்டன்ஸினுடைய மல்டிஃபிகேஷன் டிவைடட் பை டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை மட்டும் சிம்பிளாக ஞாபகம் வச்சுட்டோம்னா போதுங்க. ஸோ அப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? இந்த டெல்டா கனெக்ஷனில் இருக்கிறத ஸ்டார் கனெக்ஷனுக்கு மாற்றி எழுதிடலாங்க. ஓகே. அடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கிறது வந்து ஸ்டார் கனெக்ஷனில் இருக்குது. அதை டெல்டா கனெக்ஷனுக்கு மாற்றணும் அப்படின்னா ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நியூமினேட்டரில் வர்றது எல்லாமே காமன் பார்ட். ஸோ இப்போ இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஏபி அடுத்து ஆர்ஏசி அடுத்து ஆர்பிசி ஆர்ஏபி ஆர்ஏ இன்ட்டு ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ இன்ட்டு ஆர்சி ப்ளஸ் ஆர்பி இன்ட்டு ஆர்சி. ஸோ அந்த சீக்வன்ஸில் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ஏபி வேணும் அப்படின்னா சி இல்லை கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வந்துருங்க. ஆர்பிசி வேணும்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ இல்லை ஸோ ஆர்ஏ வந்துருங்க. ஆர்ஏசி வேணும் அப்படின்னா இங்கே பி இல்லை ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி வந்துருங்க. ஓகே. இப்போ நியூமினேட்டர் எப்படி எழுதணும்னு ஞாபகம் வச்சுக்குவோம், டினாமினேட்டர் எப்படி எழுதணுங்கிறத ஞாபகம் வச்சுக்குவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் ஒரு டெல்டா கனெக்ஷன் இருக்குது அல்லது ஒரு ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணிக்கலாங்க? கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் சிம்பிளிஃபிகேஷன் டெக்னிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற இடத்துல தேவைப்படுங்க. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மார்க்கோ அல்லது தட் மீன்ஸ் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டார் 2 டெல்டா இந்த மாதிரி இருக்கக்கூடியதை கொடுத்து சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு உண்டான மாதிரி கேட்கலாம். அல்லது ஸ்டார் டு டெல்டா கன்வர்ஷனோ அல்லது டெல்டா டு ஸ்டார் கன்வர்ஷனோ நமக்கு கேட்கக்கூடியதாக இருக்கலாங்க. ஓகே சார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெவெனின்ஸ் தியரம். ஓகே. ஸோ இப்போ நம்ம தியரம் பார்க்கலாங்க. ஸோ தியரம்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி 2 தியரம் பார்த்தோம். என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
மெஷ் அனலைசிஸ் பார்த்தோம், நோடல் அனலைசிஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதை மட்டும் ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கலாங்க. மெஷ் அனலைசிஸ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நம்ம இதில் வந்து பாருங்க என்ன யூஸ் பண்ணுறோம், கேவிஎல் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா யூஸ் பண்ணிட்டு அந்த சோர்ஸுக்கு உள்ளே ஏற்படக்கூடிய ட்ராப்பும் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு வரோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணோம். ஸோ V is equal to IR, that means I matrix R matrix equal to voltage. So first வந்து R11 R12 R21 R22 into I1 I2 equal to V1 V2 அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த ஒவ்வொரு லூப்லையும் இருக்கக்கூடிய வோல்டேஜ் இதெல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுங்க கால்குலேட் பண்ணி போட்டு, ஸோ அந்த ஒரு லூப்பில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு, அல்லது ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளவு அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ணுங்க அதில் பார்த்தோம். அடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடல் பார்த்தோம். நோடல் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நோடு இருக்கு, அந்த நோடில் ஃப்ளோ என்டர் ஆகக்கூடிய கரண்ட்டும் லிவ் ஆகக்கூடிய கரண்ட்டும் வெளியில் உள்ளே வரக்கூடிய கரண்ட்டும் வெளியில் போகக்கூடிய கரண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேசிஎல் ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணி கேசிஎல் ஈக்குவேஷன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுங்க ஸோ நமக்கு தேவையான வோல்டேஜ் கரண்ட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி எடுத்தோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நோடு வந்து சின்ன நோடாக இருந்துச்சு, நம்ம இதெல்லாமே பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5 நோடு இருக்குது அப்படின்னா ஒரு நோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொன்று ரெஃபரன்ஸ் நோடாக வச்சுக்குவோம், மீதி 4 வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்குவோம். அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4x4 மேட்ரிக்ஸ் கிடைக்குங்க. இதே 10 வருது, இதே 1000 வருது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸாக இருக்குங்க. ஸோ நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுறது காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஸோ அப்போ தெவெனின்ஸ் தியரம்ஸ் யூஸ் பண்ணுறப்ப நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஒரு பைலேட்ரல் சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீனியர் சர்க்யூட்டுக்கு ஒரு லீனியர் அண்ட் பைலேட்ரல் சர்க்யூட் வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் தியரம்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியும். ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் இருக்குது. அந்த காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க்கில் பர்டிகுலர் லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அந்த ஆர்எல் ரெசிஸ்டன்ஸு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவன் ப்ராப்ளம் வச்சுட்டோம் அப்படின்னா, ஸோ நம்ம இந்த டயக்ராம் பியில் இருக்கிற மாதிரி ஈக்குவலன்ட் சர்க்யூட்டை நம்ம வந்து என்ன பண்ணணுங்க, ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபார்ம் பண்ணணுங்க. ஸோ இப்போ அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட்டாக ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ ஆர்டிஹெச் தட் மீன்ஸ் தெவெனின்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா விடிஹெச், அது வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ நமக்கு ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா V0 ஓட்டிருப்பாங்க, ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா VTHன்னு ஓட்டிருப்பாங்க, ஸோ VN ஓட்டிருப்பாங்க. சேம் இதே தான் ஒரு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ். ஸோ அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல ஒரு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஃபைன் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த வோல்டேஜ் சோர்ஸில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து லிங்க் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்குவோங்க, அதுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை ஃபைன் பண்ணோம், டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா அது ஆர்டிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்மேஷனுக்கு ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் அதுக்கு சீரீஸாக ஆர்டிஹெச், அதுக்கு பேரெல்லாம் என்ன பண்ணிக்கிறேங்க ஆர்எல் வந்துட்டு போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ அந்த தெவெனின்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே ஒரு நெட்வொர்க் இருக்குது. இந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற பாயிண்ட்டில் வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இப்போ என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க கால்குலேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கால்குலேட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க ஆர்எல் அல்லது ஆர் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர்டிஹெச் அல்லது ஆர்ஐன்னு சொல்லிட்டு நம்ம கால்குலேட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிட்டேங்க விடிஹெச் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்தது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது, ஸ்மால் ஆர் அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிட்டோம். ப்ராப்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா அதில் எந்த வித இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் இருக்காது. ஸோ அதை நம்ம டைரெக்டாக என்ன பண்ணிக்கலாங்க ஷார்ட் பண்ணிக்கலாம். அல்லது இட் கண்டைன்ஸ் சம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்கனாவோ, அல்லது 2.3 வோல்ட் கீழே வந்து 0.03 வோல்ட் ஓம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கனாவோ அந்த ஓம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கணுங்க இதில் வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ கால்குலேட் பண்ணுறப்ப ஏபி அப்படின்னா ஸோ நம்ம வெளியிலேருந்து உள்ளே வந்து என்ன பண்ணிகிட்டே வரணுங்க ரிடக்ஷன் பண்ணிகிட்டே வரணும். ஸோ அப்படி ரிடக்ஷன் பண்ணி கண்டுபிடிக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஹெச் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடிஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், ஆர்டிஹெச் கண்டுபிடிச்சிட்டோம், அதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் ஏபிக்கு பேரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ ஐஸ் ஈக்குவல் டு விடிஹெச் டிவைட் பை ஆர்டிஹெச் ப்ளஸ் ஆர்எல்.
ஸோ இதான் வந்து ஃபார்முலா. ஓகேங்க. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் வச்சாவே வரைஞ்சாவே நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். I is equal to V by Rங்க. இங்கே V வந்து ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜுங்கனால VTH. R வந்து பார்த்தீங்கன்னா 2 சீரிஸாக இருக்குது. அப்போ RTH ப்ளஸ் RL அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தெவெனின்ஸ் தியரம் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தெவெனின்ஸ் தியரம் வந்து இது டிசி நெட்வொர்க்கு பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசி நெட்வொர்க்குக்கு பார்க்கலாம். ஸோ I is equal to VTH divided by RTH plus RL. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெவெனின்ஸ் தியரம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம அப்போ பண்ணதே தான். ஸோ அதில் வந்து நம்ம வெறும் ரெசிஸ்டன்ஸ் லோடு மட்டும் பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சம் இம்பிடன்ஸ் இருக்குது. ஸோ இம்பிடன்ஸ் மீன்ஸ் Z equal to என்னதுங்க, Z equal to R ப்ளஸ் ப்ளஸ் இண்டக்டராக இருந்தால் ப்ளஸ் வரும், கெப்பாசிட்டர் இருந்தால் மைனஸ் ஜே வரக்கூடியதாக இருக்குங்க. 2J 3J அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம ஒரு 4 ஸ்டெப் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறோம். சேம் அதே தான் நம்ம டிசியில் என்ன ஃபாலோ பண்ணோமோ அதே தான். எது வந்து லோடு இம்பிடன்ஸோ அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் ஃபைன் பண்ணதுக்கப்புறம் இஎம்எஃப் சோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அதனோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணதுக்கு அப்புறம் டோட்டல் இம்பிடன்ஸ் இஜெட் வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ அந்த டோட்டல் இஜெட் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த சர்க்யூட் டயக்ராம் வரைஞ்சிக்கிறோம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் இஜெட்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைன் பண்ண இஜெட்டு. ஸோ அதில் வந்து வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஜெட்எல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லோடு ரெசிஸ்டன்ஸ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா IL equal to E. ஸோ நமக்கு அதில் வந்து VTHன்னு படித்தோம், இங்கே E அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சேம் அதே தான். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் என்ன ஃபைன் பண்ணணுமோ அதை வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, E அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கேபிட்டல் ZL ப்ளஸ் இஜெட். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக இருக்கிறதுனால நம்ம அதை என்ன பண்ணிக்கலாங்க, ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் IL equal to E divided by ZL plus Z அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே. சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்டன்ஸ் தியரம் பார்க்கலாங்க. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் இருக்குது. அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வித் சோர்ஸஸோடு இருக்குது. ஸோ இப்போ நான் இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் கரண்ட் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஈக்குவலன்ட் சர்க்யூட்டுக்கு நான் மாற்ற போகிறேன். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சர்க்யூட்டை வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஷார்ட் சர்க்யூட் எந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய லோட் ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறேன். ஷார்ட் சர்க்யூட் பண்ணுன்னா நம்ம என்ன ஃபைன் பண்ண முடியும், ISI ஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அந்த வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் நம்ம ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கலாம், ஆர்ஐ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா RTHன்னு படித்தோம். ஸோ இங்கே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் RIன்னு படிக்கிறோம். சேம் ப்ரொசீஜர் தான், சேம் கால்குலேஷன்ஸ் தான். ஸோ பட் ஆனால் அங்கே என்ன கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா VTH ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் கண்டுபிடிச்சோம், இங்கே ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். ஸோ தெவெனின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜும், நார்டன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட்டும், ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டும் வந்து நம்ம ஃபைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ இப்போ லோட் கரண்ட் IL equal to என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISC இன்ட்டு RI டிவைடட் பை RI ப்ளஸ் RL அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோட் கரண்ட்டுக்கான ஃபார்முலா. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா R இன்டர்னல் டிவைட் பை R இன்டர்னல் ப்ளஸ் RL இன்ட்டு ISC ஷார்ட் சர்க்யூட்டட் கரண்ட்டு. ஸோ இந்த யூஸ் பண்ணி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, லோட் கரண்ட்டை நம்மளால் ஃபைன் பண்ண முடியுங்க. ஓகே. ஸோ இந்த சம் மறுபடியும் ஒருக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க. அந்த நெட்வொர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா சம் லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த கரண்ட் ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லோட் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் சர்க்யூட்டை வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுறோம். அப்படி ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறப்ப அங்கே ISC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட்டை நம்ம ஃபைன் பண்ணிடுறோம். அந்த ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ளே இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கூட ஷார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RTH வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணுறோம். ஸோ இங்கே RTH வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்னென்னு சொல்கிறேங்க, RI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கோம். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு
ஈக்குவலன்ட் சர்க்யூட் ட்ரா பண்ணுறோம். அந்த ஈக்குவலன்ட் சர்க்யூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரண்ட் சோர்ஸ் இருக்குது, அதுக்கு பேரலாக இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டில் லோட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் ஈக்குவலன்ட் சர்க்யூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரைட். ஸோ இப்போ அந்த ஐஎல் லோடு கரண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா R1 R2 ரெண்டு இருக்குங்க. அதாவது RI அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா RL இருக்குது. அப்போ இந்த இடத்துல ஒரு வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RI டிவைடட் பை RL, RI ப்ளஸ் RL. ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரலாக இருக்குது அப்படின்னா அங்கே கரண்ட் டிவைட் ஆகுங்க. ஸோ அந்த கரண்ட் டிவைட் ஆகிறப்ப நம்ம எப்படி ஐஎல் வழியாக சாரி இப்போ ஏபி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்ங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த ஆர்எல் ரெசிஸ்டன்ஸ் வழியாக என்ன கரண்ட் ஃப்ளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா RI டிவைடட் பை RI ப்ளஸ் RL. ஸோ இதுதான் வந்து இங்கே ஃபார்முலாவில் எழுதிக்கிறோம். இப்போ இது கூட ஐஎஸ்சிஎஃப் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஐஎல் கரண்ட் வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் இடையில மீட்டிங் கட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் இதே லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎல் அப்படிங்கிற லோடு கரண்ட் ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஐஎஸ்சி இன்ட்டு RI டிவைடட் பை RI ப்ளஸ் RL அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. ஸோ சேம் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏசி நெட்வொர்க் பார்த்தோம் அப்படின்னா ஸோ அங்கே ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு, இங்கே இம்பிடன்ஸ் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபி அப்படிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் இம்பிடன்ஸ் இருந்த பாயிண்ட். ஸோ எந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லோட் இம்பிடன்ஸ் இருக்குது அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை ஃபைன் பண்ணணுமோ அந்த இம்பிடன்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு அதை ஷார்ட் பண்ணுறோம். செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷார்ட் பண்ணதுக்கப்புறம் அது வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ண போகிறோங்க ஃபைன் பண்ணுறோம். தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய இஎம்எஃப் சோர்ஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். பட் அதில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க கால்குலேஷன்ஸ்க்கு எடுத்துக்கிறோங்க. ஸோ அப்படி கால்குலேஷன்ஸ்க்கு எடுக்கிறப்ப நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு ஸ்மால் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கூடியது. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்லாங்க RTH அல்லது RN சொல்லி சொல்லுவாங்க. ஸோ எந்த இஜெட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எந்த நொட்டேஷன் யூஸ் பண்ணாலும் ஓகே, தப்பு இல்லை. பட் ஆனால் இது மேலே வர்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் நம்ம ஃபைன் பண்ண ரெசிஸ்டன்ஸ். அடுத்து ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஎல் இஜெட்எல் லோடு ரியாக்டன்ஸ் அது சாரி லோடு இம்பிடன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஐஎல்ஸ் ஈக்குவல் டு இஜெட் டிவைடட் பை இஜெட்எல் ப்ளஸ் ஸ்மால் இஜெட் இன்ட்டு ஐஎஸ்சி. தட் மீன்ஸ் நம்ம கண்டுபிடிச்ச இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் டிவைடட் பை லோடு ரெசிஸ்டன்ஸ் ப்ளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்ட்டு ஐஎஸ்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா நார்டன்ஸ் மூலிமா நம்ம என்ன பண்ணிக்கலாங்க லோடு அதாவது இஜெட்எல் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை வந்து நம்மளால் ஃபைன் பண்ண முடியுங்க. ஓகே சார், இப்போ இந்த ரெண்டு தீரம் ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஓகே சார், நெக்ஸ்ட் போய்க்கலாம். ஓகே சார். இல்ல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஏசி அனாலிசிஸ் கேக்குறாங்களா தீரம்ல? சார் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது சார், நமக்கு விடிஹெச் ஃபைன் பண்ணுற மாதிரியோ அல்லது ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் ஃபைன் பண்ணுற மாதிரியோ இருக்குங்க சார். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ்லேயே இருக்குங்க சார். காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்குங்க சார். ஏசி நெட்வொர்க்ஸ் கேட்குறாங்க சார். ஒரு சில கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி நெட்வொர்க்ஸ் கேட்குறாங்க சார். ஓகே சார். ஓகே சார், ஏசி நெட்வொர்க் பொறுத்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சார். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நேற்றே பார்த்தோம் அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி அடிஷன் பண்ணுறது, டிவைட் பண்ணுறப்ப மல்டிப்ளை பண்ணுறப்ப என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்தோம் சார். ஸோ இன்கேஸ் ஆங்கிள் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சம்ஸ், இந்த நார்டன்ஸ் தெவெனின்ஸ் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வித் ஆங்கிள் வந்து இன்வால்வ் ஆகிருக்காதுங்க. ஸோ நமக்கு சைனசாய்டல் அனலைசிஸ் அந்த மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா மட்டும்தான் அதில் வந்து ஆங்கிள் இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ ஆங்கிள் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஆட் பண்ணுனா எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஆட் பண்ணிக்கலாங்க. அதே மாதிரி ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை டிவைட் பண்ணுறப்ப என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணிக்கலாம் சார், மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. ஓகே சார், நெக்ஸ்ட்டு இது பார்க்கலாங்க. ஓகே சார். சார் இப்போ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம். ஸோ மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நெட்வொர்க் இருக்குது, அந்த நெட்வொர்க்கில் ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய
மேக்ஸிமம் பவர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஒரு லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் வழியாக எந்த கண்டிஷனில் மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா when internal resistance equal to load resistance. ஸோ இந்த கண்டிஷனை மீட் பண்ணுறப்ப மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் கரண்ட் வந்துட்டு நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஸோ ஆர்ஐ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஆர்எல். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுங்க. ஸோ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணினா மட்டும்தான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து எவ்வளவு பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்மளால் கால்குலேட் பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற நெட்ஒர்க்கில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாங்க, சிம்பிளிஃபை பண்ணி இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சில சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா லோட் ரெசிஸ்டன்ஸோடைய வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டைரெக்டாக லோட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணியே பண்ணிக்கலாம். லோட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை கொடுக்காம ஆர்எல் அப்படின்னு மட்டும் டினோட் பண்ணிட்டு ஸோ நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எல்லாத்தையும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நம்ம சேம் விடிஹெச் ஆர்டிஹெச் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அந்த ப்ரொசீஜரில் இருக்கக்கூடிய ஆர்டிஹெச் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் சார்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோங்க, உள்ள இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் அதனுடைய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணிவிட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, ரிமூவ் பண்ணிடுறோம். இன்கேஸ் வோல்டேஜ் சோர்ஸ்க்கு வந்து இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இல்லைன்னா ஜஸ்ட் அந்த 2 பாயிண்ட்டை ஷார்ட் சர்க்யூட் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபிகேஷன் சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் பேரல் ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபிகேஷன் மூலிமா சிம்பிளிஃபை பண்ணி ஆர்ஐ ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணி எடுத்துறோம் சார். ஓகே, ஸோ இப்போ எடுத்ததுக்கு அப்புறம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும்னாவே நமக்கு ஆர்ஐ ஈக்குவல் டு ஆர்எல்னு சொல்லிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ரெசிஸ்டன்ஸ் டைரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா E²/4RLனு போட்டுக்கலாம். அல்லது நமக்கு வந்து லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னா நம்ம ஃபைண்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாங்க, ஆர்ஐன்னு போட்டுக்கலாம். ஸோ ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா E²/4RI. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் தியரம்க்கு உண்டானதுங்க. ஓகே, ஸோ இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பிடன்ஸில் இருக்குது அப்படின்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் நம்ம எப்பவும் போல் ஃபைண்ட் பண்ணிடுவோம். 4ZI மட்டும் வருங்க, 4ZL மட்டும் வருங்க. ஸோ அந்த இஜெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸ் ஃபார்மெட்டு வந்து பார்த்தீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர்ஸ் ஆர் எக்ஸி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்மேஷனை யூஸ் பண்ணி நம்ம நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றிட முடியுங்க. ஸோ அப்படி நியூமரிக்கல் வேல்யூவாக மாற்றணும் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் பவர் அந்த லோடு ரெசிஸ்டன்ஸ் ஆர் லோடு இம்பிடன்ஸ் வழியாக டெல்டா கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய ஸ்டார்டிங் எண்டும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸுடைய ஃபினிஷிங் எண்டும், ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய ஸ்டார்டிங் எண்டும் இன்னொரு ரெசிஸ்டன்ஸுடைய ஃபினிஷிங் எண்ட், ஒரு ரெசிஸ்டன்ஸுடைய ஸ்டார்டிங் எண்ட் இன்னொரு ரெசிஸ்டன்ஸுடைய ஃபினிஷிங் எண்ட். ஸோ இதை மூணையும் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா இந்த மெத்தடில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா டெல்டா கனெக்ஷன். ஸ்டார் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 3 ரெசிஸ்டன்ஸுடைய ஃபினிஷிங் எண்டை ஒட்டுக்கா ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சார். ஸோ இப்போது டெல்டா டு ஸ்டாராக கன்வெர்ட் பண்ணுறப்ப இங்கே ஆர்ஏபி ஆர்பிசி ஆர்ஏசின்னு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம ஆர்ஏ ஆர்பி ஆர்சின்னு கன்வெர்ட் பண்ணணுங்க. அப்போ ஆர்ஏஸ் ஈக்குவல் டு ஆர்ஏபி ஆர்ஏசி டிவைடட் பை ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் ஆர்பிசி. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரில் இருக்கிற பார்ட் வந்து காமனாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம். 3 சீரீஸாக இருக்கிறனால ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்பிசி ப்ளஸ் ஆர்ஏசி ஆர்சிஏன்னு சொல்லிக்கலாங்க. அப்போ நியூமினேட்டருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஏ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஏபி ஆர்ஏசி எடுத்துக்கங்க. ஆர்பி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஏபி ஆர்பிசி எடுத்துக்கங்க. ஆர்சி ஃபைன் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஏசி ஆர்பிசி டிவைடட் பை டினாமினேட்டரில் வந்து டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ஏபி ப்ளஸ் ஆர்ஏசி ப்ளஸ் ஆர்பிசி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ ஸ்டார் கனெக்ஷன் இருக்குது, அதை டெல்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸ்டார் அப்படின்னா ஆர்ஏ ஆர்பி ஆர்சின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இருக்குங்க. இப்போ நம்ம இதை வந்து நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெல்டாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஆர்ஏபி வேணும் அப்படின்னா ஆர்ஏ ஆர்பி ப்ளஸ் ஆர்ஏ ஆர்சி ப்ளஸ் ஆர்பி ஆர்சி. ஸோ ரெண்டு ரெசிஸ்டன்ஸை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ப்ளஸ் பண்ணி எழுதிட்டு டிவைடட் பை இப்போ ஆர்ஏபி வேணும்னா ஆர்சி இருக்காது, ஸோ ஆர்சி. ஆர்பிசி வேணும் அப்படின்னா ஆர்ஏ இருக்காது, ஸோ டிவைடட் பை ஆர்ஏ. ஆர்ஏசி இருக்கணும் வேணும் அப்படின்னா ஆர்பியை வந்து டிவைடட் பையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலாஸ் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷனுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெவெனின்ஸ் தியரம். ஸோ தெவெனின்ஸ் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 செகண்ட் சார்.
ஸோ ஏசிடிசி ரெண்டுக்குமே ஒரே இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து லோடு ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோங்க, ஃபைன் பண்ணிக்கிறோம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடிய இஎம்எஃப் சோர்ஸ்ல எல்லாம் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டு நம்ம அது வழியா இருக்கக்கூடிய டோட்டல் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ், தட் மீன்ஸ் இம்பிடன்ஸ் ஆர் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ லோட் கரண்ட் வேணும் அப்படின்னா இ டிவைடட் பை இஜெட்எல் பிளஸ் இஜெட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாங்க, கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தெவனின்ஸ் தியரத்துக்கு உண்டான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல் ஈக்குவல் டு இ டிவைடட் பை இஜெட்எல் பிளஸ் இஜெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தட் மீன்ஸ் load current equal to open circuit voltage divided by internal resistance or internal impedance plus load impedance or load resistance. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உண்டான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎல் வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். ரைட் சார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்டன்ஸ் இருக்கு. ஸோ நார்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் அதே ப்ரொசீஜர் தான். அங்கே வந்து விடிஹெச் கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் இங்கே என்ன பண்ணிக்கிறோம்னா ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அல்லது இம்பிடன்ஸ் இருக்கோ அதை வந்து ரிமூவ் பண்ணிடுறோம். ரிமூவ் பண்ணிட்டு டைரெக்டாக ஷார்ட் சர்க்யூட் பண்ணிடுறோம். ஸோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, ஐஎஸ்சி கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இப்போ வந்து உள்ள இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஃபைன் பண்ணிக்கிறோம் அல்லது இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ நமக்கு ஐஎல் வேணும் அப்படின்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இம்பிடன்ஸ் டிவைடட் பை லோடு ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆர் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இன்டூ ஐஎஸ்சி போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, நார்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லோடு வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட்டை நம்மளால் ஃபைன் பண்ணிக்க முடியுங்க. ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் தியரம் யூஸ் பண்ணுறோம். ஸோ மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஒரே லாஜிக் தான். நம்ம இடிஹெச் தட் மீன்ஸ் இ கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி விடிஹெச் கண்டுபிடிக்கிறதா இருந்தாலும் சரி சேம் அதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் வந்து ஃபைன் பண்ணிடுறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் ஃபைன் பண்ணிடுறோம், ஆர் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இம்பிடன்ஸ் ஃபைன் பண்ணிடுறோம். இது ரெண்டையும் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படிங்கிறத ஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணியிருந்தோம்னா 4e ஸ்கொயர் டிவைடட் பை e ஸ்கொயர் டிவைடட் பை 4RIன்னு வச்சுக்கலாங்க. லோட் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இ ஸ்கொயர் டிவைடட் பை 4RL. ஸோ மேக்ஸிமம் ட்ரான்ஸ்ஃபர் தியரமில் வந்து ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோடு ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸும் லோடு ரெசிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வழியாக மேக்ஸிமம் பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நெட்வொர்க் தியரம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் சோர்ஸ், அந்த சோர்ஸ் கன்வர்ஷன் ப்ளஸ் எப்படி ரெசிஸ்டன்ஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம், அடுத்து 3 தியரம்ஸ் வந்து என்னென்ன தியரம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ இது ரிலேட்டடான ப்ராப்ளம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராப்ளம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அல்லது என்னென்ன ப்ராப்ளம் கேட்கறக்கு ஆப்ஷனபிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட் 3 கிளாஸஸ் பார்த்துருக்கோம். அந்த லாஸ்ட் 3 கிளாஸஸில் கம்பைன் ஆகிருக்கிற மாதிரி ஒரு 20 மார்க் இருக்கக்கூடிய ஒரு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குங்க. ஸோ நான் அந்த ஸ்லைடு வந்து நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளே பண்ணி ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சும்மா டெஸ்ட் மாதிரி நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அந்த லிங்க்கில் நீங்கள் டெஸ்ட் மாதிரி எழுதி பார்க்கலாம். ஓகே சார். நான் இப்போ அந்த ஸ்லைட் மட்டும் டிஸ்பிளே பண்ணுறேன், ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார். ஓகே சார். சார் டிஸ்பிளே தெரியுதுங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், a terminal where more than 2 branches meet is called. ஸோ ஒரு டெர்மினலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2 branches ஜாயின் பண்ணுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, நோட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேங்க. ஓகே. ஸோ இப்போ ஒரு நெட்வொர்க் வந்து எண்ட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு பேர் டெர்மினஸ். லூப் அப்படின்னா ஒரு டெர்மினல் அதில் வந்து எலக்ட்ரிக் எக்யூப்மெண்ட் இருக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க, ஒரு கனெக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னாவே அதை நம்ம வந்து லூப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ அதில் நமக்கு கொஸ்டினுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட் அப்படிங்கிறத ஆன்சராக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்தோம்
ஐடியல் கரண்ட் சோர்ஸ் ஹேவ். ஸோ கரண்ட் சோர்ஸ் அப்படின்னாவே இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியாக இருக்குங்க. ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குங்க, அவுட்புட்டில் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ கரண்ட் சோர்ஸ் கான்ஸ்டண்ட்டாக கிடைக்குங்க. அதுக்காக இன்ஃபினிட்டி சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஜீரோவாக இருக்குங்க. ஆனால் நம்ம ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம், லோ ரெசிஸ்டன்ஸ் ஆர் ப்ரொபனல்ஸ் டு வோல்டேஜ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் திங்க் பண்ணுவோம். பட் ஆனால் நமக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ சோர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்கணுங்க. ஓகே, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெஷ் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லாவை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். நோட் அனலைசிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லாவை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம சர்க்யூட் ட்ரா பண்ணல சார், பட் டெஸ்ட்டாக கொடுத்துருக்குறேங்க. ஓகே, இன் ஏ 4 branch parallel circuit 10 milliamps of current flow in each branch. ஸோ ஒரு பாயிண்ட் இருக்குதுங்க, அந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச் இருக்குங்க. ஸோ 4ஆக பிரியுதுங்க. நம்ம கொடுக்கக்கூடிய 10 MAங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 4 பிரான்ச்சாக பிரிஞ்சு ஃப்ளோ ஆகுதுங்க. இஃப் ஒன் ஆஃப் த பிரான்ச் ஓப்பன்ஸ், ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பிரான்ச் மட்டும் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, வாட் இஸ் த கரண்ட் இன் ஈச் ஆஃப் அதர் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேசிஎல் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்கமிங் கரண்ட் ஈக்குவல் டு அவுட் கோயிங் கரண்ட் தான். ஸோ இப்போ நம்ம ஒரு பாயிண்ட்லேருந்து 4 பிரான்ச் எடுத்துருக்கிறோம், அதில் ஒரு பிரான்ச் ஓப்பன் ஆயிருதுங்க. அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா நமக்கு இன்கமிங் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ஆக போகிறது இல்லை, பட் அந்த கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைட் ஆகி மற்ற 2 பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகும். ஸோ அப்போ மற்ற 3 பிரான்ச் வழியாக ஃப்ளோ ஆகுங்க. அப்போ அந்த மற்ற 3 பிரான்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேசிஎல்னுடைய அப்ளிகேஷன் ஓரியன்டான ஒரு ப்ராப்ளங்க. ரைட், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை த பேசிவ் எலிமெண்ட். ஸோ பேசிவ் எலிமெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு ஆக்டிவ் எலிமெண்ட் எது, பேசிவ் எலிமெண்ட் எது அப்படிங்கிறது நல்லா தெரியுங்க. ஸோ சப்ளை ப்ரொவைட் பண்ணுச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் எலிமெண்ட், சப்ளை அப்சர்வ் பண்ணுச்சு அப்படின்னா அது பேசிவ் எலிமெண்ட். ஸோ வோல்டேஜ் சோர்ஸு, கரண்ட் சோர்ஸு, டிரான்சிஸ்டர் ஆல்சோ என்னதாங்க ஆக்டிவ் எலிமெண்ட் தான். இண்டக்டர் மட்டும்தான் நமக்கு என்னங்க பேசிவ் எலிமெண்ட்டாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே சார், அடுத்த கொஸ்டின், த நோடல் மெத்தட் ஆஃப் சர்க்யூட் அனலைசிஸ் இஸ் பேஸ்ட் ஆன் டேஷ். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோடல் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நோடல் மெத்தட் சர்க்யூட் அனலைசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே சார், நோடல் மெத்தட் அனலைசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோடலில் கேசிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம் இருக்குங்க சார். அது ஆப்ஷன் பி, கேசிஎல் ப்ளஸ் ஓம்ஸ்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போங்க. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் ஏ 4 பிரான்ச் ரைட், அதே சேம் சம் தான் சார். ஒன் மோர் பிரான்ச். ஓகேங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓம்ஸ் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா என்னதுங்க, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் கரண்ட்ஸ் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது என்ன இன்க்ளூட் பண்ணிக்கிறாங்கன்னா சம் ஆஃப் பாசிட்டிவ் கரண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் நெகட்டிவ் கரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு டினோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா என்னங்க, அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் இஎம்எஃப் ப்ளஸ் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் வோல்டேஜ் டிராப்ஸ் வந்து என்னவா இருக்குங்க, ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதாவது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சம் அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸ் சம் ஆஃப் இஎம்எஃப் எல்லாம் ப்ளஸ்லையும் ட்ராப் எல்லாம் மைனஸ்லையும் இருக்கும், ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, டினோட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டு கால்குலேட் த தெவனின்ஸ் ஈக்குவலண்ட் வேல்யூ ஆஃப் த சர்க்யூட். ஸோ தெவனின்ஸ்க்கு வந்து நம்ம என்னென்னலாம் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் சோர்ஸை வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணிக்கணும், கரண்ட் சோர்ஸை வந்து ஓப்பன் சர்க்யூட் பண்ணிக்கணுங்க. ஓகே ரைட், ஸோ இப்போ ஃபார் எ காயில் வித் இண்டக்டன்ஸ் எல் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆர் இன் சீரிஸ் கெப்பாசிட்டர் சி ஹேஸ். ஸோ அதில் இருக்கக்கூடிய இண்டக்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்னு இருக்குங்க, ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆர்னு இருக்குது, சீரிஸ் வித் கெப்பாசிட்டர் சி அப்படின்னா ரெசனன்ஸ் இம்பிடன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்க. ரெசனன்ஸ் அப்படின்னாவே கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூவும் இண்டக்டன்ஸ் வேல்யூ ஈக்குவலாக இருங்க. ஸோ அப்போ நேற்று பார்த்தா நம்ம இஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சீரிஸ் ரெசனன்ஸ்லையும் சரி பேரல் ரெசனன்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிருங்க, மினிமம் ஆயிரும். எப்படி மினிமம் ஆகுனா ஆர் மட்டும்தான் இருக்கும், இது ரெண்டும் ஈக்குவலேட் ஆயிருங்க. ஸோ அப்போ ரெசனன்ஸ் இம்பிடன்ஸ் வந்து ஆரை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே சார், ஸோ இப்போ இன் சீரிஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்
இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் இஸ் என்னவா இருக்குங்க மினிமம். ஏன்னா இம்பிடன்ஸும் இருக்காதுங்க, தட் மீன்ஸ் ரியாக்டன்ஸ் ரெண்டு ரியாக்டன்ஸுமே இருக்காதுங்க. இண்டக்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய ரியாக்டன்ஸ் இருக்காது, கெப்பாசிட்டன்ஸ்னால ஏற்படக்கூடிய ரியாக்டன்ஸும் இருக்காதுங்க. ஓகே, ஸோ பவர் ஃபேக்டர். சார் நம்ம பவர் ஃபேக்டர் அப்படின்னா என்ன சொல்லுவோம், கொசைன் ஆங்கிள் ஆஃப் பிட்வீன் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம். பட் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஆர் பை இஜட்டும் யூஸ் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிலோவாட் பர் கேவிஏவும் யூஸ் பண்ணலாம். ஸோ விஐ காஸ் தீட்டா டிவைட் பை விஐ போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குங்க, காஸ் தீட்டா கிடைக்கும். ஸோ அப்போ மேலே இருக்கக்கூடிய மூணுமே ஆப்ஷனபிளாக இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ரைட் சார். டைம் கான்ஸ்டன்ட் இன் ஏ இண்டக்டிவ் சர்க்கியூட். ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு எப்போ இண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப இன்க்ரீஸ் ஆகுங்க, டிக்ரீஸ் ஆகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகிறப்பவும் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா டி இஸ் ஈக்குவல் டு என்னங்க, எல் பை ஆருங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுங்க, ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதனுடைய டைம் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஏன்னா டிவைடட் பை ஆருங்கிறனால ஆர் வந்து ப்ரொஃபஷனலி என்னவா இருக்குங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொஃபஷனாலிட்டி இருக்கிறனால டிக்ரீஸ் ஆகிறப்ப இதனுடைய டைம் கான்ஸ்டன்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகக்கூடியதாக இருக்குங்க. ஓகே ரைட். இன் ஏ லாஸ் ஃப்ரீ ஆர்எல்சி சர்க்கியூட் transient current is. ஸோ லாஸ் ஃப்ரீ ஆர்எல்சி அப்படின்னா அன்டேம்ப்டு சர்க்கியூட். அன்டேம்ப்டு சர்க்கியூட் அப்படின்னாவே நம்ம ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஏசி சப்ளை அப்படியே கிடைக்குங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சைனுசாய்டெலாம் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, டபுள் எனர்ஜி டிரான்சியன்ட் எங்கே அக்கறாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எல்சி சர்க்கியூட்டில் தான் அக்கறாகுங்க. ஸோ ஆர்எல்லையோ ஆர்சிலையோ வந்து அக்கறாகாதுங்க, ஆர்எல்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எனர்ஜி டிரான்சியன்ட் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் சார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா transient current are associated with so change of energy stored in inductor and capacitor தான். ஸோ நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷன்னாவே நம்ம இம்பிடன்ஸு ஸ்டேபிளாக வச்சுக்குவோம், அப்ளைடு வோல்டேஜையும் ஸ்டேபிளாக வச்சுக்குவோம், ரெசிஸ்டன்ஸையும் ஸ்டேபிளாக வச்சுக்குவோம். அதில் இருக்கக்கூடிய எனர்ஜி சேஞ்சஸ்னால மட்டும்தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் வந்து வேரி ஆகக்கூடியதாக இருக்குங்க சார். ஓகே, அடுத்து 19th கொஸ்டின் பார்க்கலாங்க. த பவர் ஃபேக்டர் அட் ரெசனன்ஸ் இன் ஆர்எல்சி பேரலல் சர்க்கியூட். ஸோ எப்போ வந்து ரெசனன்ஸ் அப்படின்னாவே ரியாக்டன்ஸும் தட் மீன்ஸ் இண்டக்டன்ஸு கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குங்க, எக்ஸல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் மாறிடுங்க. அப்போ எக்ஸல்ஸ் ஈக்குவல் டு எக்ஸின் மாறிடுச்சுனாவே அங்கே பியூர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதா தான் அர்த்தம். பியூர் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா யூனிட்டி பவர் ஃபேக்டராக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்செப்ட் தான். ஸோ எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறக்காக தான் இதை சூஸ் பண்ணியிருந்தோம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு சர்க்கியூட்லையுமே வந்து டைம் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் வோல்டேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 63% மேக்ஸிமம் வேல்யூக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ 63% வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டு 63% மேக்ஸிமம் வேல்யூ இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் இதில் எவ்வளோ சேர்த்த முடியுமோ சேர்த்து இன்னும் கொஸ்டின் பேங்க் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ரெடி பண்ணிவிட்டு நான் உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது ஈஸி லெவல். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக பிரிச்சுக்கலாம், ஈஸி, மீடியம், டிஃபிகல்ட்டின்னு சொல்லிட்டுங்க. ஸோ அந்த டிஃபிகல்ட்டி லெவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேட் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ஆஃப் கேட் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டி லெவலில் வருங்க. ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்எல்சி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் மாதிரி வரக்கூடிய இஎஸ்சி என்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின்ஸு, ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தியரிட்டிக்கல் ஓரியன்டாக இருக்குங்க, ஒரு மீடியம் லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஓகே, நமக்கு டான்செட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம எல்லாருமே டான்செட் எழுதியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன், உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ டான்செட் எழுதியிருந்தீங்கனாலும் சரி, ப்ரீவியஸ் டைம் ஏஇ எழுதியிருந்தீங்கனாலும் சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 minutes தான் ஏஇ எழுதியிருந்தீங்கனாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ப்ராப்ளம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடாக அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் மட்டும்தான் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லாங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட்ஸில் இருந்து ஸோ இந்த மாதிரி ஈஸி லெவல் கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்து தான் கொஸ்டின்ஸ் இருக்கக்கூடியதாக இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ராப்ளம் ஃபோக்கஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஒரு 30% வந்து ப்ராப்ளம் வந்து இருக்கக்கூடியதாக இருக்குங்க. மீதி 70% ஆஃப் நான் சொல்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரிக்கல் பார்ட் ஆஃப் கண்டென்ட்டில் சொல்கிறேங்க. ஸோ 70% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேசிக் லெவலில் நம்ம எப்படி இருக்கோம், ஸ்ட்ராங்காக இருக்கிறோமா அப்படிங்கிறத செக் பண்ணுற மாதிரி தான் இருக்குங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா
பேசிக் லெவலில் நம்ம ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் அடிக்கிறப்ப நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஸோ அந்த கான்ஃபிடென்ட் ப்ளஸ் அந்த பேசிக் நாலேஜ் நம்ம ஒன்ஸ் ரீகால் பண்ணிட்டு இருக்கிறப்ப மீடியம் லெவல் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அட்டைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்குங்க. ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நியூமரிக்கல் வேல்யூஸ் வந்து மல்டிப்ளை பண்ணுறதோ அடிஷன் பண்ணுறதோ டிவைட் பண்ணுறதோ தான் இருக்குங்க. ஆனால் அந்த இடத்துக்கு நமக்கு அந்த என்ன ஃபார்முலா தேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இப்போ அந்த ஃபார்முலா மட்டும் நமக்கு ஞாபகம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நியூமரிக்கல் கால்குலேஷன்ஸ் வந்து சிம்பிளாக போட்டு நம்ம என்ன பண்ணிடலாங்க அந்த ஆன்சரை வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்யூட் இருக்கு, அந்த கொஸ்டின் எப்படி இருக்கு, ஸோ அந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஸோ அதில் என்னென்ன ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேசிக் ஸ்ட்ராங்கான மட்டும்தான் அதை வந்து தொட முடியுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் ஸ்ட்ராங் ஆயிடலாம். ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் இந்த 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணி அடிச்சு பார்த்துடலாங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். இன்னத்த கிளாஸ் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குங்களா இல்லைங்க சார், தேங்க்யூ சார்? ஓகே சார், தேங்க்யூ சார். ஏதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள், அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் மெசேஜோ அல்லது கால் பண்ணுங்க சார். ஓகே 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 சார், தேங்க்யூ. ஓகே சார், இன்னத்த கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாங்களா? மற்றவங்க ஆக்டிவாக இருக்கீங்களா? கவனிச்சிட்டு இருக்கிறீங்களா? ஓகே மேம், தேங்க்யூ. ஓகே மேம்.